Hello viewers, welcome to Thamizh Saaral. Today we are going to see tense. நம்ம கிளாஸ்ல வந்து தொடர்ந்து நம்ம tenses பத்தி பார்த்துட்டு இருக்கோம். tenseனா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் tense இருக்கு, என்னென்ன எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி tense யூஸ் பண்ணோம், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபார்முலா என்ன, எல்லாமே நம்ம வந்து tense வந்து கொஞ்ச நாளா நம்ம கிளாसेसல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல future perfect continuous tense பார்த்தோம். tense வந்து totally finished. டென்ஸ்ன்ற சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் தான். எல்லா டென்ஸையும் நான் எழுதி ஒரு ரீகேப் வீடியோ தான் இது. உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு மொத்தம் 12 டைப்ஸையும் ஒரே கிளாஸில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ ஒரு ரீகேப் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்ஸ் ரீகேப். ஓகே, டென்ஸ்னால் என்னென்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸாக நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். டென்ஸ்னால் என்ன, டென்ஸ்னால் என்னென்னு. டென்ஸ்னால் இட் இஸ் எ டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். டென்ஸ்னால் என்னது? டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். ஆக்ஷன்னா நம்ம செய்கிற செயல், நம்ம செய்யும் செயலுடைய நேரம் தான், நேரத்தை குறிக்கிறது தான் என்னது டென்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டென்ஸ், மெயின் 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ். ஓகே, மெயின் டைப்ஸ் வந்து 3 தான். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ன்றது இறந்த காலம், நடந்து முடிந்தவை. ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது நிகழ்காலம், நடந்து கொண்டு இருக்கிறது. ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றது எதிர்காலம் ஆர் வருங்காலம், நடக்க போவது. ஓகே, எஸ்டர்டே பாஸ்ட் டென்ஸ், டுடே ப்ரெசன்ட், டுமாரோ என்னது ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ், 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் டென்ஸ். இந்த 3 மெயின் டைப்ஸ்லேயும் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 மெயின் டைப்ஸ்லேயும் ஒன்றுத்துலேயும் 4 டைப் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் 4, பாஸ்ட் டென்ஸில் 4, ஃப்யூச்சர் டென்ஸில் 4. ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன 4? சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், past perfect continuous. Future tenseல simple future, future continuous, future perfect, future perfect continuous. இதுதான் மொத்தமாக சேரும்போது 12 types of tenses in English grammar. How many types of tenses? 12 types of tenses. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுதான் டைப்ஸு. சிம்பிள், பர்ஃபெக்ட், சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ப்ரெசண்ட்னா நீங்கள் ப்ரெசண்ட் சேர்த்துக்கணும் இது கூட. பாஸ்ட்னா பாஸ்ட்டுன்னு சேர்த்துக்கணும் அந்த வேர்டை. ஃப்யூச்சர்னா ஃப்யூச்சர்ன்ற வேர்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 4 டைப்பாக இதை பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். 12 டைப்ஸும் வேறு வேறு பேர் கிடையாது, 4 ஒரே பேர் தான். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்டில் சொல்லும்போது இந்த 4 கூடயும் பாஸ்ட்ன்ற வேர்டு சேர்த்துக்கணும். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு. ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்ட்ன்ற வேர்டு சேர்த்துக்க போகிறோம். ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர்ன்ற வேர்டு சேர்த்துக்க போகிறோம். ஸோ டோட்டலி ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டென்சஸ்? 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். ஓகே, டென்ஸ்னா டைம் ஆஃப் அன் ஆக்ஷன், 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் அண்ட் ஈச் டென்ஸ் ஹேவ் 4 சப்டிவிஷன்ஸ். ஸோ டோட்டலி 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்டுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, சிம்பிள் ப்ரெசண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, சிம்பிள் ஃப்யூச்சருடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதே மாதிரி 12 டைப்ஸுடைய ஸ்ட்ரக்சரும் அதோடைய ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்க சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்டில் என்ன பண்ணோம்? ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2. V2ன்றது வேர்ப் 2, உங்களுக்கு தெரியுதுக்காக போட்டிருக்கேன். V2னா வேர்ப் 2. வேர்ப் 2ன்றது என்னென்னா பேஸ் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், பார்ட்டிசிபிள் ஃபார்ம். 3 ஃபார்ம் சொல்லியிருக்கேன் இல்லையா? பேஸ் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். செகண்ட் ஃபார்ம் தான், அதான் பாஸ்ட் ஃபார்ம் தான் வேர்ப் 2. செகண்ட் ஃபார்ம் வந்து என்னது? பாஸ்ட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து பேஸ் ஃபார்ம், ப்ரெசன்ட் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இதில் நான் என்ன போட்டிருக்கேன்? V2 போட்டிருக்கேன். தட் இஸ் வேர்ப் 2, அதாவது செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், தட் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 ப்ளஸ் object, that is he played cricket. He என்றது இங்க subject, played என்றது play, played. Second form
கிரிக்கெட்ன்றது என்னது ஆப்ஜெக்ட் ஓகே இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் என்ன வரும் அப்போது பாஸ்டில் verb 2னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் என்ன வரும் verb 1 பேஸ் ஃபார்ம் ப்ரெசென்ட் ஃபார்ம் தான் போடணும் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் he plays cricket ஏன் எஸ் போட்டிருக்கோம் பேஸ்ட் ஆன் த பர்சனல் ப்ரோனவுன் he வந்து என்னது தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால் verb கூட என்ன போடணும் எஸ் போடணும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சரில் என்ன சேர்க்கணும் சப்ஜெக்ட் ப்ளஸ் will or shall கண்டிப்பாக போடணும் ஓகே will plus base form that is first form verb 1 plus object he will play cricket புரியுதா உங்களுக்கு சிம்பிள் பாஸ்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் சிம்பிள் பாஸ்டில் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணோம் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணோம் சிம்பிள் ஃப்யூச்சரில் will ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னது கண்டினியூஸ் ஃபார்ம் கண்டினியூஸ் ஃபார்ம்னால என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் verb ப்ளஸ் ing இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது எல்லா டென்ஸ்லேயுமே ப்ரெசன்ட் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் மூணுத்துலேயுமே இது verb ப்ளஸ் ing இருக்கும் இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் எப்படி மாறுபடுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பாஸ்ட் கண்டினியூஸில் என்ன வரும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் வாஸ்ன்றது சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம் வேர்ன்றது எங்கே யூஸ் பண்ணுவோம் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னும் போதே எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கூட தான் ஐஎன்ஜி போடணும் செகண்ட் ஃபார்மில் போடக்கூடாது ஓகே வேர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் he was playing cricket இதே இப்போ தே இருந்ததுன்னா சப்ஜெக்ட் என்ன போடுவீங்க they were playing cricket அப்படின்னு போடணும் ஓகே ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அதே தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் இங்கே என்ன யூஸ் பண்ணோம் ஆம் ஈஸ் ஆர் மூணு வரும் ஏன்னா ஐக்கு மட்டும் நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம் ஆம் யூஸ் பண்ணுவோம் ஓகே அதனால் ஸ்பெஷல் மென்ஷன் ஐக்கு மட்டும் ஆம் யூஸ் பண்ணுவோம் அதனால் இங்கே மூணு ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும் ஆம் ஈஸ் ஆர் ஈஸ் ஆம் ஈஸ் உடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் வாஸு ஆருடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் என்னது வேர் அதுதான் அது ரெண்டுத்தையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் வாஸையும் வேரையும் பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் பாஸ்ட் கண்டினியூஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஆம் ஈஸ் ஆர் இது மூணும் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் present form of the verb first form of the verb verb 1 plus ing plus object he is playing cricket next future continuousல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா will எப்பவுமே ஃபியூச்சர்னாலே will or shall கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் ing வேர்டு ing அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது will be யூஸ் பண்ணோம் will கூட be யூஸ் பண்ணிவிட்டு then verb plus ing யூஸ் பண்ணோம் subject plus will be plus verb 1 plus ing plus object that is he will be playing cricket okay புரியுதா உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னால என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் have has had இந்த மூணு தான் யூஸ் பண்ணோம் have has had யூஸ் பண்ணோம் ஓகே ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமனாக எல்லாத்துக்குமே எந்த பர்சனல் ப்ரோனவுன் இருந்தாலும் என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் had யூஸ் பண்ணோம் பாருங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ் had ப்ளஸ் verb 2 ப்ளஸ் verb 3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் had ப்ளஸ் verb 3ன்றது என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3ன்றது என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் he had played cricket played ஓகே நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாருங்கள் அதே தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் இந்த ஹேஸ் ஆர் ஹேவ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த பர்சனல் ப்ரோனவுன் நம்ம வந்து இதை மாற்றி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் he has played cricket இதே ஐயோ வியோ இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் have playedன்னு யூஸ் பண்ணோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் சப்ஜெக்ட் ப்ளஸ் காமனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே will or shall ப்ளஸ் have ப்ளஸ் verb 3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் he will have played cricket இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒன்று காமனான விஷயம் என்னென்னா மூணு டென்ஸ்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது verb 3 தான் தட் இஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகே தென் பாஸ்ட் டென்ஸில் had ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb ப்ரெசன்ட் டென்ஸில் has or have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb ஃப்யூச்சர் டென்ஸில் will have plus third form of the verb okay next past perfect continuous tense பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா had கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா
been. இந்த மூணுத்துலேயுமே வந்து காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா been plus verb plus ing. been, B-E-E-N, been plus verb plus ing மூணு டென்ஸ்லேயுமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, என்ன வித்தியாசம்னா has or have தான் உங்களுக்கு வித்தியாசப்படும். has, have, had தான் வித்தியாசப்படும். பாருங்கள், past perfect continuous tenseல subject plus had plus been plus verb plus ing plus object. He had been playing cricket. அதே present perfect continuousல subject plus has or have plus been plus verb plus ing plus object. He has been playing cricket. Future perfect continuousல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? will be plus verb plus ing போடணும். இங்கே வந்து என்ன future perfectல என்ன யூஸ் பண்ணோம்? will have யூஸ் பண்ணோம். future perfect continuousல will plus have plus been plus verb plus ing plus object. That is, he will have been playing cricket. So இந்த perfect continuousல மூணு டென்ஸ்லையுமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது என்னது? been plus verb plus ing. has, have, had மட்டும்தான் வித்தியாசப்படுது. past tenseல had மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். present tenseல has or have யூஸ் பண்ணோம். future tenseல have மட்டும்தான் யூஸ் பண்ணோம். has யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் டென்ஸ். இவ்வளோதான் டென்ஸ். இந்த இது தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டென்ஸ் தெரிஞ்சாலே போதும். எங்கெங்கே எந்தெந்த வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணோம், என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணோம், ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு டென்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த 12 டைப்ஸ் ஆஃப் டென்ஸுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம தனித்தனியாக ஒரு கிளாஸில் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த செஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.